ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் காட்ட போகிறது ரேண்டம் டே vlog தான். இது ஒரே நாளில் எடுத்தது கிடையாது, 2-3 நாள் சேர்த்து எடுத்த vlog தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால்கனி க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எதுவுமே செய்கிற வேலை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நாங்கள் ஓணம் சதியாக போகிறோம். ஓணம் சதியா லஞ்ச் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டா லஞ்ச் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஜஸ்ட்டு டீ மட்டும் தான் போட்டேன். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் டீ ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான டீ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கப் அண்ட் சாசர் புதுசாக வாங்கியிருந்தேன். இது பார்க்கும்போதே எனக்கு ஏதோ டீ போட்டு குடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் டீ லவர் கிடையாது. இருந்தாலும் இந்த கப்புக்காகவே எனக்கு ஏதோ இன்றைக்கி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. எல்லாருக்குமே டீ எப்படி போடணும்னு சொல்லிட்டு தெரியும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் இன்னுமே நிறைய பேருக்கு பர்ஃபெக்டாக டீ எப்படி போடணும்னு சொல்லிட்டு தெரியாது. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு டீ போட போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால் போட்டிங்கன்னா டீ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போது 1/2 கப் தண்ணி அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கு பாலும் தண்ணியும் கலந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது டீ தூளும் சுகரும் நான் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 2 கப் டீக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக வேணும்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக நீங்கள் டீ தூள் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக இல்லை கொஞ்சம் மீடியமாக வேணும்னா 2.5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இந்த மெஷரிங் ஸ்பூன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில டீ தூள் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சில டீ தூள் நம்ம நிறைய போட்டால் தான் அந்த கலர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் 3 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற டீ தூள் தாஜ்மஹல் பிராண்ட். ரொம்ப நல்லாயிருக்கும் டீ இது. உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல தாஜ்மஹல் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே யூஏயில் கூட எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நான் ஆதிலில் தான் வாங்கினேன். இப்போது சர்க்கரை எவ்வளோ போடணுன்னா 2 கப் டீக்கு ஒரு 4 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக வேணும்னா ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேர் ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் கொதிக்க வைப்பாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பால் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மில்க் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் இந்த டீயில் இந்த பால் ஸ்மெல் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டீ தூளை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம சுகரும் போட்டுக்கலாம். இப்போ சுகர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி டீ பாயில் ஆகும்போது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். டீயோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை தம் டீன்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் பிளெயின் டீ தான் அதிகமாக குடிப்போம். நீங்கள் இஞ்சி டீ மசாலா டீ அந்த மாதிரி குடிக்கணுன்னா நீங்கள் டீ தூள் போடும்போது அப்போவே நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி மேலே வரணும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க. இப்போ பாருங்கள், டீயோட பர்ஃபெக்ட் கலர் இதுதான். இதோட டார்க்காக இருந்தாலும் டீ நல்லா இருக்காது, கசக்கும். இதோட லைட்டாக இருந்தாலும் டீ குடிக்க அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு 3 தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா டீ எல்லாமே வத்திரும். அப்போ பாதி டீ தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப நேரம் கொஞ்சம் தம்மில் வச்சதால் டீயோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் டீ போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வீட்டில் ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வர கெஸ்ட் எல்லாருமே கேட்பாங்க, இது என்ன டீ தூள், டீ எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நான் போடுற டீ அவ்வளோ பிடிக்கும்.
இங்கே அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீ வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் வந்து டீ லவர். அதுவும் அவர் ஃப்ரெஷ் மில்க் டீ தான் வந்து குடிப்பார். இங்கே வந்து நிறைய இந்த ரெயின்போ மில்க் டீ அந்த மாதிரி தான் கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் எப்பயுமே சொல்வார், வீட்டில் போடுற மாதிரி டீ வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட நல்லா டீ போடுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் டீ வந்து சூப்பராக போடுவீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாருமே வந்து டீ ட்ரை பண்ணி பாருங்கள். Smell acids. Oh, it's got started now. Wait, I'll go. Oh my God, don't come very fast. Go, go. It's not even good. You tired? Wow! Go get your feet in the camera. Cut. Backward? What? Oh, you don't touch it. இப்போ வந்து நாங்கள் லன்ச் போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். ஓணம் சத்யா வந்து 3 days நடக்கும். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே தான் போகிறோம். ஏன்னா செகண்ட் டே போகணுன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஐ மேக்கப் மட்டும் போட போகிறேன். என்னோடய மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் போடுவேன். எனக்கு ஹெவி மேக்கப் வந்து போட பிடிக்காது. லன்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சுஹேராவுக்கு வந்து பர்த்டே வருது இல்லையா, ஸோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் போடுற மாதிரி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஹிஜாப் டியூட்டோரியல் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வெளியே போகும்போது கூட போட்டு போகலாம். இந்த ஸ்டைலுக்கு வந்து பின்ஸ் வந்து நிறைய தேவைப்படாது. இங்கே மட்டும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நிற்கும். எனக்கு கூட அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. 2 சைடுமே நான் வந்து சைஸ் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இப்போது இதை எடுத்து ஆப்போசிட் சைடில் போடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட்டில் போடணும், ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் போடணும். இப்போது ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஹிஜாப் ஸ்டைல் இது. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வெளியில் கூட நீங்கள் போகும்போது இந்த மாதிரி போடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் போடணுன்னா ஒரு சைடு மட்டும் கூட நீங்கள் போடலாம். நிறைய என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கும்போது நம்ம பின்ஸ்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்டைல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட லன்ச் ஓணம் சத்யா. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. எத்தனை வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஓணம் ஃபர்ஸ்ட் டே போகிறதால வெரைட்டி கொஞ்சம் கம்மி தான். செகண்ட் டே போகணுன்னா வெரைட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. கூட்டுக்கறி, மெழுக்குவரட்டி, ஓலன், அவியல். This is avil, huh? This is okay, no chana, right? Chana. This is Toran. What is this tea? Pineapple pachadi. This is pineapple. Yeah. Okay, this one? Mango. Oh. Mango pachadi. Kalan. Is this sweet or what? This one sweet. This too is sweet. Okay. Pachadi. Okay. This one? Pulinji. This is pulinji. Pulinji. Okay. This is okay. This one. Okay. Good. Thank you. ஓணம் சத்யானா ஃபுல்லாகவே வந்து வெஜ் தான்.
அந்த கூட்டுக்கறி, தோரன், அந்த வெஜ் பொரியல் வெரைட்டிஸ்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது கூட வந்து சாம்பாரும் ரசம் வச்சுருந்தாங்க. Don't make it dirty. Don't touch inside. No, no. It's fine. அப்புறம் ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து அடை பாயாசம், இன்னொன்று வந்து இந்த மூங் தால் பாயாசம்னு நினைக்கிறேன். வெல்லம் போட்டு செஞ்சுருக்காங்க, அதான் இந்த கலரில் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து நல்லா மைல்டாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்வீட் எப்பயுமே மைல்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. Hey, basta na pera. Leave him, leave. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஹோம் சாரஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் எனக்கு எப்பயுமே இந்த ஹோம் சாரஸ், ஹோம் சென்டர் இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேண்டில் ஹோல்டர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் ஃப்ளவர் வாஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்க்குறதோட சரி, எதுவுமே வந்து வாங்குறது கிடையாது. இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மிரர்ஸ்லாம் கூட நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா எப்பயுமே விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க, இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. இந்த மாதிரி மிரர் ஃப்ரேம்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் செடி வைக்கிற அந்த பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, க்ராக்கரிஸ்லாம். பட் இன்றைக்கி வந்து நான் அதெல்லாம் கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு ஹோம் டெக்கரேஷன் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் உங்களுக்கு அதெல்லாம் நான் சுற்றி காட்டுறேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ரக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மேட் இன் துர்க்கி. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான கலர்ஸ், இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார்பெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 1 லட்சம் கிட்ட வருது. Don't sit, don't sit, don't sit. But
இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் நம்ம கார்டனில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே சோஃபா, அதுக்கப்புறம் பெட்ரூம் செட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடித்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதுவும் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஆரிஸும் சுஹேரா பார்த்திங்கன்னா போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அந்த நர்ஸ் வந்து கூப்பிட்டோன்னே ஆரிஸ் போய் தைரியமாக உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். Count until 10, okay? Tell me. Yeah. Okay. ஆரிஸை வந்து 1 2 3 சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு டக்குன்னு அந்த உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டாங்க. அவன் அழுவலை, பட் லைட்டாக கண்ணில் வந்து தண்ணி வந்துருச்சு. பட் ஓகே தான், கிட்ஸில் வந்து நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. சுஹேரா தான் அழுவான்னு நினச்சேன், பட் அவளும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டா. பட் என்னால் தான் வலி வந்து அந்த டைமில் தாங்கவே முடியல. ரொம்ப நேரத்துக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. 1 2 3 4 5 उर्दू मानो ये तो उर्दू Yeah. मलयालम Urdu. 1 2 3 4 5 Suhaira? Yes. Good girl. Yes, Suhaira. I know that you are strong. So Muhammad, he didn't cry. Muhammad, you are stronger than her? Yes? Or she? Yalla, Suhaira. Yalla, head up. Close your eyes. Count until 10. Yalla. 1 2 3 up. Yalla. خلاص خليها أمي 3. Okay. Until 10. Done. Penny? Your name? Anissa. Okay. Relax. Take a breath. Relax. Take a breath. Thank you. Thank you. இந்த vlog இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.